முதல் டெஸ்டில் தோற்று 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி 0-1 என்று பின்தங்கியுள்ளது. அடுத்து இரண்டாவது டெஸ்டிலும் தோற்றால் அது இந்திய அணிக்கு பெரும் பிரச்சனையாக மாறிவிடும். இதனால் இரண்டாவது டெஸ்டில் அபார வெற்றியை பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி இருக்கிறது. முதல் டெஸ்ட் போட்டியில் சிறப்பாக செயல்படாத 2 வீரர்கள் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோர் நீக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இத்தொடர் துவங்குவதற்கு முன்பே பும்ராவால் 3 டெஸ்ட் போட்டிகளில் தான் விளையாட முடியும் என BCCI அறிவித்தது. ஜஸ்பிரீத் பும்ரா விலகினால் இரண்டாவது டெஸ்டில் அர்ஷதீப் சிங் அல்லது ஹர்ஷித் ராணா இருவரில் ஒருவர்தான் விளையாட வாய்ப்புள்ளது. இதில் அர்ஷதீப் சிங் இடது கை பவுலர் என்பதாலும் நல்ல ஃபார்மில் இருக்கிறார் என்பதாலும் இவருக்கே வாய்ப்பு கிடைக்கும் என கருதப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஜூலை 2ஆம் தேதி பெர்மிங்ஹாமில் துவங்கும். முதல் டெஸ்ட் போட்டியை போல இரண்டாவது டெஸ்ட் போட்டியும் இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இரண்டாவது டெஸ்டில் உத்தேச 11 வீரர்கள் KL ராகுல், யாஷஸ்வி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், ஷிப்மன் கில், ரிஷப் பந்த், கருண் நாயர், ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ் ரெட்டி, முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா.